சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமானது தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் கொண்டார். இடைக்கால பட்ஜெட் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் தோல்வியை பிரதிபலிக்கிறது என வைகோ தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை மக்கள் முழுமையாக பயன்படுத்தும் வகையில் கூடுதல் வசதிகள் செய்யப்படுகின்றன. அதிமுக சார்பில் கூட்டணிக்கான அழைப்பு வந்ததா என்பது குறித்து அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து அயோத்திக்கு விமான கட்டணம் திடீர் அதிகரித்துள்ளது. சென்னையில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கட்டுமான நிறுவனங்கள் சார்பில் ரூபாய் 50 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் குறித்து நாகரிகமற்ற முறையில் பேசியுள்ள ராசாவுக்கு பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். மருத்துவ தேர்வு ஆணையம் மூலம் தமிழ்நாட்டில் 1021 மருத்துவர்கள் தேர்வு என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கணவரை பிரிந்து விட்டேன் என நடிகர் ராஜ்கிரண் மகள் வீடியோ வெளியிட்டுள்ளார். சிங்கப்பூர் சலூன் பட வெற்றி விழாவில் இயக்குநருக்கு தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் தங்க செயினை பரிசாக வழங்கினார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் 6 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் என ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் CAA-வை கால் வைக்க விடமாட்டோம் என அறிவித்த முதலமைச்சருக்கு தபேதிக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். பழனி கோயில் உட்பட இந்து கோயில்களுக்குள் பிற நம்பிக்கையாளர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்ய டாக்டர் கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஹேமந்த் சோரன் கைது மூலம் பாஜகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் சீர்காழியில் கடந்த 24 மணி நேர ஆய்வுப் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று காலை 9 மணிக்கு மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் மகாபாரதி ஆய்வுப் பணியை தொடங்கினார். மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடாமல் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என சென்னையில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. IRCTC போன்று போலி இணையதளம் உருவாக்கி தனியார் நிறுவன மேலாளரிடம் நூதன முறையில் ரூபாய் 1,10,000 மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பயிற்றுவித்தவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றும் திறமைமிக்க அதிகாரிகளின் முயற்சியால் சென்னை பள்ளிகளின் தரம் உயர்ந்து வருகிறது என்றும் போட்டிகளை தொடங்கி வைத்து அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் மக்கள் நலன் சார்ந்த மகத்தான திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ பதிவு மூலம் மக்களிடம் தெரிவிக்கும் வகையில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீரர் பிரக்ஞானந்தா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் எல்லோரும் வர வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் எண்ணம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் சீரழிந்துவிட்டது, மக்களை திசை திருப்ப பொய் சொல்கிறார்கள் என KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுபானங்களின் விலையை டாஸ்மாக் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக மதுப்பிரியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில்களில் ஜனவரி மாதத்தில் 84,63,000 பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்காக பாஜக அரசு செய்த பணிகளுக்காக மக்களின் நம்பிக்கை மற்றும் ஆசையை பெற்றுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரிசி விலை உயர்ந்திருப்பது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. QR கோடை அலைபேசி கொண்டு ஸ்கேன் செய்து அரசின் திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும் வீடியோ பதிவை பார்க்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் இன்று இடைக்கால பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். சென்னையில் இருந்து அயோத்திக்கு இன்று முதல் நேரடி விமான சேவை தொடங்கியது. திண்டுக்கல் RM காலனியை சேர்ந்த கண்ணன் அனுப்பிரியா தம்பதியின் மகள் தன்மையா வயது 13 5 மொழிகளை இலக்கண பிழையின்றி பேசுகிறார். கல்லூரி மாணவிகளுக்கு 8ஆம் வகுப்பு மாணவியான இவர் பாடம் எடுக்கிறார். காது கேளாதோருக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கோப்பை வென்ற ICF-இல் பணியாற்றியவரும் வீரர் பிருத்திவி சேகருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களே கேஸ் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. வட மாநிலங்களில் மோசமான வானிலை நிலவுவதால் சென்னை விமான நிலையத்தில் 30 விமானங்களின் வருகை புறப்பாடு தாமதமானது. தமிழகத்தில் பிப்ரவரி 3 வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்ற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று காலை திடீரென பரவலாக மழை பெய்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.